உங்க அண்ணன் நைட்டு அண்ணனா வரல ரவி. அப்ப என்ன தம்பியா வந்தானா? பரவாயில்ல ஸ்ருதி, என் புருஷனுக்கு தம்பியா பிறந்து இப்ப உங்க புருஷனும் நல்லா பேச கத்துக்கிட்டாரு. என் தலைவன் நேத்து 2 ஆளா வந்திருப்பான். ஏய் முத்து, என்னடா அது? நடுவுல கொஞ்ச நாள் அடங்கி இருந்தல, இப்ப என்னாச்சு உனக்கு? இல்லையே, இது ரொம்ப நாளா குடிக்காம தான் இருந்த, இப்ப என்னாச்சு உனக்கு? அது எப்பவுமே அப்படிதான் ரவி. இந்த குடிப்பழக்கம் கொஞ்ச நாள் அடங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா உடனே போய் குடிச்சிருவாங்க. என்னமோ குடிச்ச உடனே அந்த பிரச்சனை உடனே தீர்ந்துற மாதிரி தான். டேய், ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? நானும் குடி கூட இருந்தேன். டிராபிக் போலீஸ் சும்மா என் டைம்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த மாதிரி தான் அம்பல் தாப்ல. அதான் ஒரு கோவத்துல. டேய், ஒருத்தன் உன்னை கோவப்படுத்த என்ன வேணாலும் பண்ணலாம்னு இருந்தா உன் கண்ட்ரோல் உங்ககிட்டே இருக்காது. சரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஸ்டீரிங் பிடிச்சு ஓட்டுற காரோட கண்ட்ரோல் உங்ககிட்ட தானே இருக்கு. அதே மாதிரி தான் மனசோட கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்கணும். அதை வேற யாரோ பிடிச்சு ஓட்டக்கூடாது. இப்போ நீ கார் ஓட்டிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து ஸ்டீரிங் பிடிச்சா என்ன ஆகும்? கார் கண்ட்ரோல் இல்லாம போய் இடிக்கும். அந்த மாதிரி தான் உன் மனசோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும். நீ தான் அதை பாத்துக்கணும். சும்மா மத்தவங்க மேல பழியெல்லாம் போடக்கூடாது. நல்லா சொல்லுங்க. நானும் பல தடவை சொல்லிட்டேன், கேக்குற மாதிரியே இல்ல. ரவி, நான் எப்பவும் கண்ட்ரோலா இருக்கணும். அந்த ரொம்ப டென்ஷன் பண்ணாப்ல. குடியா வந்தவன ஊதி கட்ட அது வெறுப்பேத்தாப்ல. அதனாலதான் கோவத்துல குடிச்சிட்டேன். டேய், போலீஸோட வேலையை தப்பு பண்றவங்க பிடிக்கிறதாண்டா. தப்பு பண்றவங்க பிடிக்கட்டும்டா. என்னையா பிடிக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணலங்கிறது போலீஸ் குடிச்சதுக்கு அப்புறம் தான்டா தெரியும். இப்போ ஒருத்தன் ஊத சொல்றாங்கன்னா அவன் குடிச்சிருக்கானா இல்லையான்னு ஊதுனதுக்கு அப்புறம் தானே தெரியும். அதானே, இது யூசுவலா நடக்கிறது தானே. இதுக்கே உங்களுக்கு கோவம் வரணும்? கோவம் ஏத்துற மாதிரி பண்ணா கோவம் வரதானே செய்யும். என்ன 3 பேர் என்ன கிளாஸ் இருக்கீங்களா? பேசி சொல்றீங்களா? டேய், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. அது உனக்கு புரிஞ்சுக்க தெரியல. ஏய், யாருக்கு புரிஞ்சுக்க தெரியல? நான் என்ன முட்டாளா? நீங்க அந்த போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இவ்வளவு மாதிரி? தப்பு உன் மேல தான்டா. அதனாலதான் அண்ணி உனக்கு கேக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நான் செஞ்சதுதான் கரெக்ட். ஒரு உண்மையான பொண்டாட்டி நான் புருஷன் சொல்றதை நம்பணும். அது கரெக்ட்டுங்க. ஆனா நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தா எப்படி நம்புவாங்க? நீங்க குடிக்காம வந்து இந்த விஷயத்த சொல்லிருந்தா மீனா நம்பி இருப்பாங்க. இப்போ அந்த போலீஸ் உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல,